முசிறி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் மூலக்காடு சாணார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவருக்கு திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையில் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள பெண் தேடிக் கொண்டுள்ளார். இந்நிலையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் பெண் பார்க்க சென்றுள்ளார். சேலத்திலிருந்து நாமக்கல் வழியாக திருச்சி வந்தபோது தொட்டியம் அருகே சென்டர் மீடியனில் மோதி விபத்தில் சிக்கினார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த இருவர் மீது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற தொட்டியம் காவல் நிலைய போலீசார் இருவரது உடலை மீட்டு முசிறி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு விபத்து ஏற்படுத்திய வாகனம் குறித்து விசாரித்து வருகின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மர்ம நபர் மிரட்டல் விடுத்து பேசியுள்ளார். இதுபற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் இந்த சோதனை நடந்தது. இதனைத் தொடர்ந்து செயலகத்தில் உள்ள அதிகாரிகள், பணியாளர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டனர். அந்த பகுதியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் சோதனையை தீவிரப்படுத்தினர். காட்டுமன்னார் கோவிலில் 16 வயது சிறுமியை காதலிக்க வற்புறுத்தியதாக தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் 16 வயது சிறுமியை காதலிக்க வற்புறுத்தி காதல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். சிறுமியை தினமும் பின்தொடர்ந்து தன்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்தி காதல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சேத்தியாத்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தனியார் பள்ளி ஆசிரியர் முகிலன் என்பவரை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவல்துறையில் பதவி உயர்வு பெற்று தந்ததாலோ என்னவோ தனது வீட்டை 500 காவலர்கள் சூழ்ந்து தன்னை கைது செய்ததாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சியின் சட்டமன்ற உரை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புத்தூர் ஒருங்கிணைந்த ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி பங்கேற்று உரையாற்றினார். புரட்சி பாரதம் கட்சி இல்லையெனில் ஆதிதிராவிடர் பள்ளி பொதுப்பள்ளியாக மாறியிருக்கும் என்று தெரிவித்த அவர் 13 ஆண்டுகளாக காவல்துறையில் பதவி உயர்வு அளிக்காமல் இருந்தது குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியதால் காவலருக்கு பதவி உயர்வு கிடைத்ததாகவும், ஆனால் தன் வீட்டை 500 போலீசார் சூழ்ந்து கைது செய்ததாக பேசினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த ஜெகன்மூர்த்திக்கு செங்காடு ராமு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டத்தில் மாநில முதன்மை செயலாளர் ருசேந்திரகுமார், மாநில செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பதவி உயர்வை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எஸ்ஐயா இருந்தவங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி புரட்சி பாரதம் கேட்ட காரணத்தினால், அதனாலோ என்னவோ தெரியவில்லை, 500 போலீஸ்காரர் நம்மளை அரசு பண்றதுக்கு வரோம். திருக்கழுகுன்றம் அருகே ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அருகே நத்தம் கிராமத்தில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்ற பேருந்து நிலையம் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர். மூணாறு செல்லும் போடிமெட்டு மலைச்சாலையில் சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண்கள் உட்பட 11 நபர்கள் காயமடைந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள போடிமெட்டு மலைச்சாலையில் சுற்றுலா பயணிகள் வந்த வாகனம் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து மலைச்சாலையில் உள்ள தடுப்பில் மோதி கவிழ்ந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற குரங்கணி காவல்துறையினர் மற்றும் போடிநாயக்கனூர் தீயணைப்பு பேரிடர் மீட்புத் துறையினர் வாகனத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஓட்டுநர் உட்பட சுமார் 10 நபர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தஞ்சாவூரிலிருந்து பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் மூணாறுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது விபத்து நேரிட்டது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 40 பவுண்ட் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தந்தை பெரியார் நகர் 9வது வீதியில் வசிப்பவர் வேணி. இவர் நேற்று காலை வீட்டை பூட்டிவிட்டு மதுரை பாண்டி கோயில் கிடாவெட்டு நிகழ்ச்சிக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். அப்பொழுது வீட்டில் இருந்த முன்பக்க கதவை உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார்.
தொடர்ந்து பீரோவில் இருந்த 40 பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து வேணி காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாரமங்கலம் பெட்ரோல் பங்கில் மாற்றுத்திறனாளியை திமுக கொடி கட்டிய காரில் வந்த கும்பல் தாக்குவது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் பவளத்தானூரைச் சேர்ந்தவர் எல்லாப்பன். இவர் வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளி ஆவார். இந்நிலையில் இவர் கடந்த 4ஆம் தேதியன்று அங்குள்ள பெட்ரோல் பங்கில் அவரது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பச் சென்றுள்ளார். அப்பொழுது அவருக்கு பின்னால் திமுக கொடி கட்டிய காரில் வந்தவர்கள் இவரை நகரச் சொல்லி ஹாரன் அடித்ததை தொடர்ந்து மெதுவாக நகர்ந்துள்ளார். இதனால் காரில் வந்தவர்கள் ஆத்திரமடைந்து எள்ளாப்பனை ஆபாசமாக திட்டி அடித்து தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த அவர் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து தாரமங்கலம் போலீசார் அடையாளம் தெரியாத 5 பேர் தாக்கியதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் இருந்து திமுக சென்றவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டுமா என செங்கோட்டையனுக்கு பாஜக துணைத் தலைவர் ராமலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் பாஜக பெருங்கோட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய KP ராமலிங்கம், வலுவாக உள்ள கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சிலர் செயல்பட்டு வருகின்றனர் என்றும், அதன் வெளிப்பாடு TTV தினகரன் வெளியேறியது மற்றும் அதிமுகவில் செங்கோட்டையன் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது என சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் அதிமுகவில் இருந்து வெளியேறிய சேகர்பாபு, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு உள்பட அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டுமா என்று செங்கோட்டையனுக்கு கேள்வி எழுப்பி பேசினார். தொடர்ந்து தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சிலரின் தூண்டுதலின் காரணமாக செங்கோட்டையன் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும், இது கட்சிக்குள் கூட்டணிக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் மக்கள் திமுகவிற்கு எதிரான மனநிலையில் உள்ளனர் என தெரிவித்தார். ஒன்றுபடுத்துறதுனா அப்பனா நயினார் நாகேந்திரனும் போகணும் அதிமுகவுக்கு, KP ராமலிங்கம் அதிமுகவுக்கு போகணும். அப்பதான் ஒன்றுபடுத்துறதா? திருநாவுக்கரசு காங்கிரஸ் இருக்காரு, அவரும் ஒன்றுபடுத்துறதா? செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் உள்ள அரசு நியாய விலை கடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் சர்க்கரை, அரிசி, பருப்பு தண்ணீரில் நனைந்து சேதமடைந்தது. செங்கல்பட்டு நகராட்சி உட்பட பெரியமணியக்கார் தெருவில் இயங்கி வரும் அரசு நியாய விலை கடையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைப்பதற்காக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனையடுத்து ஆழ்துளை கிணறு அமைத்த இடத்தில் அப்பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாய் உள்ள நிலையில் முறையான திட்டமிடாததால் குடிநீர் பைப் லைன் உடைந்து அதிலிருந்த தண்ணீர் வெளியேறி அருகில் இருந்த நியாய விலை கடைக்குள் புகுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தண்ணீர் புகுந்ததில் கடையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட சர்க்கரை மூட்டைகள், 50க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகள், 7 மூட்டைகள் பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் நனைந்து சேதமடைந்தன. இதனையடுத்து கடையை திறக்க வந்த ஊழியர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் நகராட்சி ஊழியர்கள் கடைக்குள் இருந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் சேதமடைந்து காணப்படுவதால் சீரமைக்க வலியுறுத்தி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள புதூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி வளாகத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சமையல் கூட கட்டிடம் மிகவும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்பட்டதால் அதனை பயன்படுத்த வேண்டாம் என்று புதிதாக வளாகத்தில் சமையல் கூட கட்டிடம் 7.43 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது. புதிய கட்டிடம் கட்டப்பட்டு 8 மாதங்கள் ஆன நிலையிலும் பழைய சேதமடைந்த கட்டிடம் இடிக்கப்படாமல் உள்ளதாகவும், மேலும் அருகே இருக்கும் சேதமடைந்த பழமையான மேல்நிலை குடிநீர் தொட்டியின் பாகங்கள் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். மேலும் பயன்பாடு இல்லாத சேதமடைந்த சமையல் கூட கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்திருக்கும் மேல்நிலை குடிநீர் தொட்டியையும் உடனடியாக பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு நாள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர்கள், கிராம மக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனா ஆசிரியர்கிட்ட நாங்க முறையிட்டும் பயனில்லை, அதிகாரிட்டு சொல்லி பயனில்லைன்ற காரணத்துக்காக இன்னைக்கு ஒரு நாள் வந்து குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்லி அடையாளமா நாங்க இன்னைக்கு ஒரு பண்ணியிருக்கோம், போராட்டம் மாதிரி செஞ்சிருக்கோம். அருப்புக்கோட்டை அருகே பள்ளி பேருந்தின் மீது எதிரே வந்த தனியார் பேருந்து உரசி விபத்து நடைபெற்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தனியார் பள்ளி பேருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி நோக்கி சென்றது.
அப்போது அருப்புக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக பள்ளி பேருந்து பின்பகுதியில் பக்கவாட்டில் உரசி விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் பள்ளி பேருந்தில் பின்பக்க பக்கவாட்டில் உள்ள 2 கண்ணாடிகள் உடைந்து பேருந்தின் உள்ளே இருந்த பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என 7 பேர் கண்ணாடிகள் உரசி லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆம்புலன்ஸ் உதவியுடன் காயமடைந்த மாணவர்களை மீட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் விபத்து ஏற்பட்டதா இல்லை வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர். கம்பத்தில் உயர் ரக போதைப் பொருட்கள் வைத்திருந்த கல்லூரி மாணவனை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே போதைப் பொருட்கள் விற்பதாக காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை மேற்கொண்ட போது சுமார் 2 கிராம் 10 மில்லி கிராம் உயர் ரக போதைப் பொருள் வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து போதைப் பொருளை பறிமுதல் செய்து கல்லூரி மாணவனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கல்லூரி மாணவன் கம்பம் காமாட்சியம்மன் கோவில் தெருவை சார்ந்த சார்கேஸ் என்பதும் உத்தமபாளையத்தில் உள்ள கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார் என்பதும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மெத்தபெட்டமைன் விலைக்கு வாங்கி வந்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் அருகே டாஸ்மாக் பாரில் மது அருந்தியவரை அடித்ததாக கூறி போலீசாரை சுற்றி வளைத்த இளைஞர்களின் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. சென்னை தாம்பரம் அருகே டாஸ்மாக் பாரில் இளைஞர்கள் மது அருந்திக் கொண்டிருந்த போது பாரில் தகராறு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது பார் உரிமையாளர் கார்த்திகேயன் என்ற போலீசாரை தொலைபேசியில் அழைத்து தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர் கார்த்திகேயன் என்ன நடந்தது என்பதை விசாரிக்காமல் பார் உரிமையாளருக்கு ஆதரவாக செயல்பட்டதோடு அங்கு மது அருந்தி இருந்த மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற நபரை கன்னத்தில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர் மற்றும் அவருடன் இருந்த இளைஞர்கள் ஒன்று கூடி காவலரை சிறைப்பிடித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாராபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி மாட்டுவண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கக்காசு மற்றும் நினைவு கோப்பைகளை பரிசாக அமைச்சர்கள் வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. தாராபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரைசாமி தலைமையில் இந்த போட்டியானது நடைபெற்றது. மேலும் இந்த பந்தயத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், திருப்பூர் மாநகராட்சி 4ஆம் மண்டல தலைவர் பத்மநாபன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி கேடயங்கள், நினைவு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து தங்களின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உழைத்துக் கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் தமிழகத்தை சார்ந்த பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் டெல்லி நோக்கி சென்றனர். அதன் அடிப்படையில் டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இந்த நாடு தள்ளப்பட்டுள்ளது என்றும் அதனால்தான் அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து தங்களின் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய கனவில் கூட மற்றவர்களுக்கு சில தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் பரவாயில்லை எனவும், ஆனால் அனைத்து கனவுகளும் மெய்ப்படுவதில்லை, அவருடைய கனவு வெறும் கனவாகத்தான் போகும் எனவும் தெரிவித்தார். அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. அதனால்தான் அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உழைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.